அப்புறம் வந்து சாண்டு, இந்த கோகோபீட்டு, உரம், இது காம்போசிட், இது வெர்மி காம்போசிட், அது எல்லாமே போட்டிருக்கோம். வச்சதுக்கப்புறம் அந்த சுற்றி கொஞ்சம் வேர் வளர்கிறதுக்காகவும் அந்த பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் அந்த வேர்சல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பூச்சிகளோட தொந்தரவு இல்லாமல் இருக்கும் வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கோம். ஒரு 1/2 கிலோ அளவு வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது மண்புழு உரம் போடுறோம். சொல்லுவாங்க இந்த மாந்தோட்டம் வீடு அப்படிம்பாங்க, அதே மாதிரி இது மாந்தோட்டம் வீடுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், சொல்ல வச்சிடலாம். அந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சிருக்கீங்க. சார் இப்போ இந்த செடி மட்டும் நம்ம வீடியோ மற்ற கஸ்டமருக்கு தெரியணுங்கிறதுக்காக செடி வளர்க்குறவங்களுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கோம். இதில் என்னென்ன போட்டாங்க நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தேன்னு சொன்னீங்க, என்னெல்லாம் போட்டிருக்கோம் இதில்? அதாவது நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆரம்பத்தில் வந்து இது ஜல்லி 1.5 ஜல்லி போட்டிருக்கோம். கொஞ்சம் பெரிய பெரிய ஜல்லி போட்டிருக்கோம். அது ஒரு 2 இன்ச்சுக்கு போட்டாங்க. ஆமாம். அப்புறம் ஒரு துணி போட்டு கவர், அதான் ட்ரெயின் செல் கிளாத். அப்புறம் வந்து சாண்டு, இந்த கோகோபீட்டு, உரம், இது காம்போசிட், இது வெர்மி காம்போசிட், அது எல்லாமே போட்டிருக்கோம். வரிசையா போட்டுட்டு வர்றாங்க. சரி சரி. இனி எடுத்து செடியை வைக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இது இப்போ பாத்தீங்கன்னா அந்த செடி வைக்கிற அளவுக்கு டெப்த் மட்டும் தான் இருக்குது. ஃபுல்லா உரக்கலவை மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஆமா, எல்லாம் உரம் கம்ப்ளீட் உரம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நான் ப்ராப்பரா வைக்கணுங்கிற இதான் மெத்தட். ஆக்சுவலா அடியில ஜல்லி போடணும். அது ஏதாவது ஜல்லியோ ஓடோ கல்லோ என்ன கிடைக்குதோ அதை போடலாம். அதாவது அந்த தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி கீழே போகணும். பாத்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி விட்டதுனால கொஞ்சம் அதிகமா விட்டுருக்கோம். இந்த தரையை காமிங்களா? தரையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ட்ராப் ஆகிருக்கு. இதுமாதிரி தண்ணி ட்ராப் ஆகணும். இது ஃபஸ்ட் நாள். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ட்ராப் ஆகுற அளவுக்கு தண்ணி விட தேவையில்லை. கொஞ்சம் ஓரளவு ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். நம்ம டெய்லி இப்படி ட்ராப் ஆகணும்னு தேவையில்லை. ஏன்னா தரை கொஞ்சம் அழுக்காகிற வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் வந்து இதில் நம்ம செடி வச்சிட போகிறோம். இப்போ இந்த செடி நம்ம வச்சுட்டோம் இல்லையா? இது வச்சதுக்கப்புறம் அந்த சுற்றி கொஞ்சம் வேர் வளர்கிறதுக்காகவும் அந்த பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் அந்த வேர்சல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பூச்சிகளோட தொந்தரவு இல்லாமல் இருக்கும் வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கோம். ஒரு 1/2 கிலோ அளவு வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இது மண்புழு உரம் போடுறோம் அந்த செடியை சுற்றி. அப்போ என்ன ஆகும்னா அந்த வேர் வளரும்போது நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுனால வேகமாக ஹெல்த்தியாக வளரும். ஏன்னா நம்ம ஒரு தரையில் வளரக்கூடிய செடின்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்க உரத்தெல்லாம் எடுத்துக்குவோம். அது வந்து நம்ம தொட்டியில் வளர்க்கும்போது ஒரு செயற்கையாக தான் வளர்க்குறோம் இல்லையா? இயற்கையான முறையில் வளர்க்கல, செயற்கை முறையில் வளர்க்கும்போது நம்ம இந்த அதிகமான சத்துக்களை அப்பப்போ கொடுக்க வேண்டியிருக்கும், அடிக்கடி கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் நடவு பண்ணிட்டாலும் 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்போ நீங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்கள் கேர்டேக்கருங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணிக்குவாங்க. அதுபோக நாங்களும் வந்து இப்போ கொஞ்சம் விசிட் பண்ணி உரங்களை போடணும். பார்த்தீங்கன்னா இது மண்கலவை, நம்ம கிரீன் அண்ட் நர்சரியில் சேல் பண்ணக்கூடிய மண்கலவை. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே உதிரியாக இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும் பாருங்கள். தேங்காய் நார், மண், செம்மண், அப்புறம் வந்து மண்புழு உரம், போன் மீல், இந்த மாதிரி உயிர் உரங்கள் எல்லாமே கலந்த கலவை. இது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லமாக இப்போது எல்லாருக்கும் நம்ம இப்படி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போது நம்ம ஆன்லைனில் கூட வாங்குறாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ளவங்க இந்த மாதிரி செடி வைக்க விரும்புகிறவங்க இந்த மாதிரி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி கேட்குறாங்க. அப்படி நம்ம அவங்களுக்கு வந்து எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக அதை அனுப்புகிறோம். இப்போ எல்லாருக்குமே அனுப்புகிறோம். ஏன்னா நல்ல தரமான மண்கலவை இருந்தால் தான் செடி நல்லா குரோத் ஆகும். நம்ம நினைக்கிற மாதிரி காய்க்கும் பூக்கும். இது போடும்போதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/2 ட்ரம்மை போட்டு செடியை வச்சுருவாங்க. அது மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ ஒரு ட்ரம் வாங்கியிருக்கோம், அந்த ட்ரம் வரைக்கும் நம்ம ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு கேப் போட்டு மீதி இடம் எல்லாமே நம்ம மண்கலவை போட்டோம்னா தான் போதுமானதாக இருக்கும். சிலர் வந்து பெரிய க்ரோ பேக் வாங்க, 1/2 க்ரோ பேக்கு தான் மண்ணை போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிருப்பாங்க. அது யூஸ் இல்லைல்ல. அப்போ நம்ம சின்ன க்ரோ பேக்கே வாங்கியிருக்கலாம், இல்லை சின்ன தொட்டியே வாங்கியிருக்கலாமே. அது நம்ம இந்த அளவு போடணும். இந்த ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இதாக இருக்கும்போது இது தண்ணி விட்டோன்னா கொஞ்சம் இந்த மண் கொஞ்சம் இறங்கும் அந்த கேப்புக்கு. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஃபில் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதை மண்கலவையை மாற்றணும்னு கட்டாயம் கிடையாது. அப்பப்போ தேவைப்படுற மாதிரி மண்கலவையோ இல்லை அந்த உரம கலவையோ கலந்து போட்டால் போதும். வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2-3 வருஷத்துக்கு ஒரு வாட்டியெல்லாம் இது மாற்ற தேவையில்லை. ஏன்னா இது இறங்கி கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப் ஆகத்தான் செய்யும். அப்போ நம்ம வந்து அப்பப்போ கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கணும், டாப் அப் பண்ணணும். இப்போ ஒரு நாளாகும்போது கொஞ்சம் கொஞ்சம் இறங்க நம்ம அந்த உரக்கலவையை திருப்பி போட்டுட்டு இருந்தோம்னா செடி நல்லா வரும். மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட், மெயின்டைன் பண்ணோம்னா செடி நல்லா க்ரோத் ஆகும். அதில் வந்து இந்த வெர்மி கம்போசிட்டு இந்த மாதிரி உரங்களை கலந்து ஆமாம்
அதை மட்டும் நம்ம ஆமா சத்தா கொடுக்கணும். சத்தா கொடுத்தாதான் நம்ம மேலே எதிர்பார்க்க முடியும். கீழே ஆமா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா கொடுக்கணும். மாடியில வளர்க்கறதுனால நீங்க தரையில வளர்த்தா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும். ஆமா அது பராமரிப்பு இருக்கு, செலவுகளும் நம்ம முறைப்படி பண்ணணும். இந்த மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா வெயில் கண்டிப்பா இருக்கணும். இந்த மாதிரி மொட்டை மாடியா இருந்தால் நல்லது. இப்போ நிறைய பேர் சென்னையில இருக்கவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் எங்க வீட்டில் செடி வைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு இவங்க இடம் விட்டு 2 அடி விட்டு கட்டியிருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரு ஒட்டை கட்டியிருப்பாரு, இவங்க காம்பவுண்ட் மேலே அவர் வீடு கட்டியிருப்பாரு. ஆமா அப்போ உங்களுக்கு வெயில் கிடைக்காது. அது நீங்க 20 அடி 30 அடினாலும் அந்த மரம் வளர்ந்துகிட்டே இருக்கும் வழியே சூரியனை பார்த்து வளரும். வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆனால் காய்க்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் காய்க்காது. எப்போ சூரிய வெளிச்சம் கிடைக்குதோ அப்போ தான் காய்க்கும். அதனால நம்ம அந்த மாதிரி வெயில் கிடைக்காத சூழ்நிலையில நம்ம மாடி தோட்டம் தான் ஒரு சிறந்த தீர்வு. அதுக்கு எங்களுக்கு கீழே இல்லாதனால ஆமா நீங்க உங்களுக்கு சைடில் இடம் இல்லை, அதனால நீங்க மாடி தோட்டத்தை செலக்ட் பண்ணிருக்கீங்க. இதுலயே நமக்கு போதுமான அளவு பழங்கள் கிடைக்கும். நீங்க இப்போ 25 தொட்டி வச்சிருக்கீங்க இல்லையா? 25 தொட்டிலுமே எல்லா பழங்களும் வச்சிருக்கோம். இதுல ஃபுல்லா மாமரம் தான் வச்சிருக்கோம். எல்லாமே மாமரம் தான் நினைக்கிறேன் இல்லையா? ஒரு வாட்டர் ஆப்பிள். மாமரத்துல என்னென்ன ரகங்கிறது ஒன்று அப்படி பார்த்துருவோம். இது அல்போன்சா வச்சிருக்கீங்க. அல்போன்சா எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? அல்போன்சா என் பொண்ணு பாக்ஸா வாங்கிட்டு வருவோம். அப்படியா? சரி சரி. அவங்களுக்கு பிரியர் ரத்னகிரி அல்போன்சான்ட்டு வரும். சரி சரி. பாக்ஸா வரும் அங்க. சரி சரி ஓகே. இது நீலம் யாருக்கு பிடிச்ச ஒரு வெரைட்டி? எனக்கு பிடிச்ச வெரைட்டி. நீங்க பழைய ஆளுங்கிறதுனால நம்மள மாதிரி பழைய ஆளுனால உங்களுக்கு நீலம் பிடிக்குது. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பிடிக்காது நீலம். இல்ல நீலம் சாப்பிடுவாங்க. சாப்பிடுறது வேற, பிடிக்க விருப்பமாகிறது வேற. சரி ஓகே. இது மல்லிகா. எப்படி மல்லிகா சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டதுல ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பங்கனப்பள்ளியை நம்ம கட் பண்ணும்போது எப்படி ஒரு சாஃப்டா வருதோ அதே மாதிரி இருக்கும். ஆனால் பங்கனப்பள்ளியை விட பெருசு டேஸ்ட் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் பெரிய சைஸ் பெருசாக இருக்கும். 1 கிலோ வரைக்கும் வெயிட் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். அதை நேற்றுக்கு ஒரு வீடியோ எடுக்கும்போது அந்த கஸ்டமர் சொன்னார், சார் ஒரு மூக்கு இருக்குமே இந்த பழத்துக்கு அப்படின்னாரு. ஏன்னா அது பழம் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் அப்படி பெண்ட் ஆகிருக்கும், மூக்கு மாதிரி இருக்கும். இது வாட்டர் ஆப்பிளில் ரெட்டு. ஆமாம் இதுவும் நிறைய கொத்தா காய்க்கும். இதெல்லாம் அங்கே கிடைக்கும் இல்லையா? வாட்டர் ஆப்பிள்லாம் சிங்கப்பூரில் கிடைக்கும். நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தாய்லாந்துலேருந்து அதிகமாக வரும். வாலி சாம்பா, அப்புறம் இது ரெட் வாட்டர் ஆப்பிள்லயே இன்னொன்னு நல்லா சுகரியா இருக்கும். அந்த இது தல்காரி தான் இப்போ அதிகமாக ட்ரெண்டா இருக்கு. நல்லா ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றாங்க. தல்காரி பேக் பண்ணி வந்துரும். ஆமா நம்ம இப்போ நிறைய வீடியோவில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேயும் சிங்கப்பூர்லேயுமே நிறைய பழங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இயற்கையான பழங்களுக்கு அங்க பிக்கில் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. பாக்கெட்டா. ஓகே. சால்ட் போட்டு பிக்கில் பண்ணுவாங்க, சில்லி போட்டு பிக்கில் பண்ணுவாங்க. சரி. நாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டோம். ஓகே. இது அமரப்பள்ளி உங்களுக்கு நம்ம இந்தியன் வெரைட்டி. இந்திய கவர்மெண்ட் விவசாயிகளுக்கு நல்லா இருக்கணும், மக்களுக்கு நல்ல பழம் டேஸ்டா கிடைக்கணுங்கிற ஒரு மத்திய அரசு கண்டுபிடிச்ச ஒரு நல்ல ரகம். இது நீலமும் தசேரியும் கிராஸ் பண்ண ஒரு வெரைட்டி. நீங்க சொன்னீங்க இல்லையா நீலம் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட்டு. நீலத்தில் என்ன நல்ல குணம்னா வளர்ச்சியை தாங்கி வளரும், நிறைய காய்க்கும், சமயத்தில் 2 சீசன் காய்க்கும். அந்த மாதிரி ஒரு நீலம் ஒரு பெஸ்ட் வெரைட்டி. அதே மாதிரி அதில் கிராஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி. ஆனால் கிராஸ் பண்ணதுன்னொடனே இது மரபணு மாற்றம் பண்ணதுன்னு கிடையாது. ஒரு உயர் விளைச்சல் ரகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆமாம் ஒரு அதாவது விவசாயிகளுக்கும் நமக்காகவும் கண்டுபிடிச்ச ஒரு ரகம் இது அமரப்பள்ளி. அவ்வளோ டேஸ்டான வெரைட்டி. எஸ்பெஷலி இது டெரஸ் கார்டனுக்கு ரொம்ப சூட்டபிளான. ஆமாம் அமரப்பள்ளி ரொம்ப டுவார்ப்பாக வளரும். அதாவது அடநடவுக்கு ஏற்றது. விவசாயிகள் பண்ணாங்கன்னாக்க அடநடவுக்கு ஏற்றது. மாடி தோட்டத்துக்கும் ஒரு பாயிண்ட் கரெக்டாக எடுத்து கொடுத்தீங்க. நான் இன்னும் இது வரைக்கும் அதை மாதிரி சொல்லலை, நீங்கள் அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இது தாய் கிங் சப்போட்டாவிலே நீங்கள் கிரிக்கெட் பால் சப்போட்டா பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வரும். ஆனால் கிரிக்கெட் பால் சப்போட்டாக இதுக்கு என்ன வித்தியாசம்னா அது கொஞ்சம் மணல் மாதிரி கொஞ்சம் திரின்னு இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாக ஒரு வாழைப்பழம் எப்படி சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி இருக்கும். இது கட்டிமோன் வெரைட்டி. இது தாய்லாந்து வெரைட்டி தான். இது எப்படின்னா எல்லா பழமும் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஜூலையில் பூக்கும். நீல மாதிரி நீளமும் லாஸ்ட் நீளத்தை தாண்டி வரும். நீளத்துக்கு அப்புறம் தான் பூக்கும், நிறைய காய்க்கும். ஆமாம் அது மாம்பழமே இல்லாத சீசனில் காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த கட்டிமோன். நம்ம தோட்டத்தில் ஒரு 4 வருஷமா அது மாதிரி காய்ச்சிட்டு இருக்கு. நல்லாவும் காய்க்கும். கரெக்டாக நீங்கள் கொடுத்ததே த்ரோட்டு நான் மாம்பழம் சாப்பிட்டுட்டு மாம்பழ பிரியருக்கு மாம்பழம் கொடுக்கணும் இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. பொதுவாக மாமரத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பமண்டல பகுதி பயிர் தான். அதனால இப்போ மற்ற நாடுகளில் வளர்றதை விட நம்ம இந்தியாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக நல்லாவே காய்க்கும். அது நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க, என்னென்னா இந்த மரம் காய்க்குமா, அந்த மரம் மியாசாக்கி காய்க்குமா. அதெல்லாம் இல்லை, மியாசாக்கி கூட நம்ம மாடியிலே காய்ச்சி வச்சு. இப்போ மாமரத்தை பொறுத்த பலா வாழை இந்த முக்கணிகளுமே நம்ம தமிழ்நாடு பெஸ்ட்டு தான். இது மல்கோவா நல்ல பெரிய பழமாக வரும். அது மாம்பழம்னாலே மல்கோவா. அது பழைய காலத்துலேயே சினிமா பாட்டே எழுதிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு வெரைட்டி தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அல்போன்சா.
இப்போ ஃபுல்லாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாமரமாக ஆயிடுச்சு இல்லையா? அது அங்க பங்கனப்பள்ளி மாம் வசந்த் இருக்கு. ஆமாம், மேக்ஸிமம் மாமரம் இங்கே தான் இருக்கு. ஆமா, இதுல வந்து 2 தான், மற்றதெல்லாம் வந்து 2 வந்து வாட்டர் ஆப்பிளும் சப்போட்டாவும் இருக்கு, மற்றதெல்லாம் மேங்கோ. ஆமாம், ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாந்தோட்டம் வீடு அப்படிம்பாங்க, அதே மாதிரி இது மாந்தோட்டம் வீடுன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். வச்சிடலாம். ஆமாம், சொல்ல வச்சிடலாம். அந்த மாதிரி ஃபுல்லாகவே வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஆர்வம் வர்றது ரொம்ப ரேர் தான் மக்களுக்கு. நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் அதை கடையில் வாங்கிக்கலான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா அப்புறம் கடையில் வாங்குறதே விட்டுருவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்த வாங்கணும், நம்ம தோட்டம் வைக்கணும், செடிகள் வளர்க்கணுங்கிற ஆர்வம் மக்களுக்கு வந்துடும். இதுவும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மக்கள் உங்கள் வீடியோ பார்த்து கூட வரும். ஏன்னா இப்போ நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சிங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. டெவலப் பண்ணிட்டே வந்து வீடு முடிச்ச உடனே அதை ஆரம்பிக்கணும். ஓகே. அது மாதிரி அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே வந்து நம்ம தோட்டம் வச்சு அதை வளர்க்கணும்னு ஆர்வப்படுறது, அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. விவசாயங்கிறது ரிஸ்கான ஜாப் தான், மறுக்க முடியாது. சரி, ரிஸ்க் எடுத்தாதான் வந்து ரஸ்க் சாப்பிட முடியும். உண்மை அதுதான், சாப்பிட்றதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா எந்த இதுவுமே முயற்சி இல்லாம பண்ண முடியாது. இப்போ நீங்க எங்க தோட்டத்தை முதல்ல சொன்னீங்க குறிப்பிட்டு, அந்த தோட்டத்திலே கூட பாத்தீங்கன்னா இப்போ எங்களுடைய வருமானம் உழைப்பு எல்லாமே அங்கதான் இருக்கு. நமக்கு ஒரு ஆசை. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதாவது வேற ஆமா நிறைய செலவு பண்ணிருக்கோம். எங்களுடைய மொத்த எங்க குடும்ப உறுப்பினர்கள் என்னோட காசுன்னு இல்லை, எங்க மாமியார் காசு, எங்க மாமனார் காசு, எல்லா காசும் அங்கதான் இருக்குது. ஏன்னு கேட்டா அப்படி நமக்கு ஒரு இயற்கையா ஒரு நிறைய பேர் அப்படி இருக்காங்க. நான் மட்டும் இருக்கிறேன்னு இல்லை, எல்லாருக்கும் விவசாயம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அது பிடிக்காதவங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. நம்மளோட ஜீன்லயே இருக்கு. கரெக்ட். நான் அந்த வார்த்தை முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க உங்களுக்கு கூட அதுதான், உங்க தாத்தா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் விவசாயம் இருந்ததுனால அந்த ஜீன்லயே உள்ள இதனாலதான் இது வருது. விவசாயம், நெசவு, உழவும் நெசவும் வந்து ரெண்டுமே எங்க ஏரியால வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். ஓகே, காவேரி பெல்ட். ஆமா, காவேரி பெல்ட் உங்களுக்கு எல்லாமே நல்ல வளமான பூமி இல்லையா? இப்போ இந்த பக்கம் ஆந்திரா போயிட்டீங்கன்னா கோதாவரி பெல்ட், அது நல்ல அந்த தண்ணியில வரக்கூடிய சத்துக்கள், அந்த மலையிலேருந்து வரக்கூடிய சத்து எல்லாமே வந்து அந்த அங்கத்தன்மை அதிகமா இருக்கும். அது அந்த அந்த கார்பன் சொல்றோம் இல்லையா, அந்த கருப்பு அந்த கரிமத்தன்மை அது வந்து இந்த மாதிரி ஊர்களில் வந்து ஆத்துப்பாசனம் இருக்க ஊர்ல அதிகமா இருக்கும். அதனாலதான் அது செழிப்பா இருக்குது. ஆமா, எல்லாமே வருது இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு சத்துக்கள் நிறைய கிடைக்கும். நிறைய அதுல இயற்கையான உயிரினங்களும் மண்ணில் இருக்க பாக்டீரியாக்கள் எல்லாமே இந்த செடிக்கு நன்மை பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே அதிகமா இருக்கும். இப்போ எங்க தோட்டம்லாம் அந்த மாதிரி பாசனம் கிடையாது. அதனால அது காலகாலமா வறண்ட பூமியா இருக்கிறதுனால அந்த சத்துக்கள்லாம் போயிடும். அந்த மண்ணில் மழை பெய்து அந்த சத்துக்கள்லாம் போயிடும். அப்போ நம்ம சத்துக்கள் போச்சுன்னா பரப்பு அமைச்சு அதை தோட்டமாக உருவாக்கி அதுக்கப்புறம் ஒரு உற்பத்தி தொடங்கினா தான் நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். நம்ம நிறைய விஷயங்களை உங்க மட்டும் நான் ஷேர் பண்ண முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ஓகே, நன்றி. ஓகே, ஏன்னா நீங்க வந்து வந்துருவீங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி, கடைசியில நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க, நான் கூடாஞ்சேரியில இருந்து வர பெரிய விஷயம் இல்லை. எங்களை தேடி வரும்போது நாங்களும் உங்களுக்கு ஒரு கஸ்டமரா இருந்தா பரவாயில்ல. ஆமா, நிறைய இருக்காங்க. இருந்தாலும் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அதை பயன்படுத்தி என்ன 4 பேருக்கு அதை தெரிகிற மாதிரி பண்றது நல்ல விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம்.